என் கண்ணிரண்டை காப்பாற்றும் கண்ணிமையும் நீதான், என் தோள்களிலே முழுவலமாய் உள்ளவனும் நீதான், என் நெஞ்சில் வாழ்ந்து வரும் தைரியமும் நீதான், என் சொல்லில் குடியிருக்கும் சத்தியமும் நீதான். இன்னுயிராய் வந்தவனே. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நடராஜர் பற்றிய தகவலை காண்போம். நடராஜரின் இந்த உருவமானது காரண காரியமாக அமைக்கப்பட்டுள்ளது. நடராஜரின் கரங்களில் எரியக்கூடிய அந்த அக்னி என்பது உருக்கு வேதம், அதாவது இரும்பை உருக்கக்கூடிய வேதத்தை சொல்கிறது ரிக்வேதம். அந்த உடுக்கை அதர்வண வேதத்தை காட்டுகிறது, அதாவது அதிர்வு, மந்திரம், எந்திரம் மற்றும் இசைக்கருவிகள் வாசிப்பது, மந்திர ஒளி எழுப்புவது, இதை பற்றி உடுக்கை காண்பிக்கிறது. அவர் ஆசீர்வதிக்கும் கரம் தர்மத்தை காட்டுகிறது, அதாவது யஜுர்வேதம். தர்மம் என்பது முறை என்பது நீதியின் மற்றொரு பெயர்தான் முறை. நீதியாக நாம் வாழ வேண்டும் என்பதையே இறைவன் ஆசீர்வாதமாக தனது கைகளில் காட்டுகிறார். அதற்கு கீழுள்ள கரம் மறையை குறிக்கிறது. மறை என்பது சாமவேதம். சாமவேதம் என்பது இருள் சூழ்ந்த ஒரு நிலை. இறைவன் வாழ்த்து மற்றும் மறை நூல்களை பற்றிய தெளிவை காண்பிக்கிறார் இறைவன். சாமம் என்பது இருட்டையே குறிக்கும். அவருடைய இடது கால் மேலே உயர்த்தப்பட்டிருக்கிறது. இடது கால் என்பது அன்னையை குறிக்கிறது, பராசக்தியை குறிக்கிறது. பராசக்தி அந்தரத்தில் என்றும் வியாபித்திருப்பதையே இடது காலை உயர்த்தி இறைவன் உணர்த்துகிறார். கீழே உள்ள வலது கால் சிவபெருமானை குறிக்கிறது. சிவபெருமான் இந்த அண்ட பிரமண்டத்தை தனது கால்களால் ஒற்றை காலால் தாங்கி நிற்கிறார் என்பதையே அது உணர்த்துகிறது. அதற்கு கீழே உள்ள அரக்கன் என்பவன் அண்டத்தின் கீழே உள்ள இருள் மையத்தை குறிக்கிறது. அண்டத்தின் கீழே எப்பொழுதும் இருள் சூழ்ந்திருப்பதையே இந்த அசுரன் உணர்த்துகிறான். அவர் அணிந்திருக்கக்கூடிய புலித்தோல் என்பது பிரம்மாண்டத்தில் உள்ள நட்சத்திரங்களையும் நட்சத்திர உடுக்களையும் மற்றும் பிரம்மாண்டத்தின் நிறத்தையும் புள்ளி புள்ளியாக இருக்கக்கூடிய நட்சத்திர கோலங்களையே புள்ளித்தோல் என்றாகி அது புலித்தோலானது. கழுத்தில் உள்ள பாம்பு பிரபஞ்சத்தின் சக்தியை குறிக்கிறது. இது குண்டலினி சக்தி மற்றும் பிரபஞ்ச சக்தியின் ஒரு வெளிப்பாடாகவே கழுத்தில் அணிந்திருக்கும் பாம்பு விளக்குகிறது. அண்டத்தின் உச்சியில் எப்பொழுதும் நீர் நிறைந்திருப்பதையே இறைவன் சடாமுடியில் நீரை முடிந்து வைத்திருப்பதாக ஒரு உதாரணத்திற்காக எடுத்து காட்டப்படுகிறது. அண்டத்தின் மேலே சஞ்சாரம் செய்யக்கூடிய வழிகளையும் பாதைகளையுமே சடாமுடியானது விளக்குகிறது. நடராஜரின் நடனம் என்பது ஒரு ஓவியத்தையும் பிரித்து விடலாம், ஒரு இசைக்கலைஞனையும் இசையையும் பிரித்து விடலாம். ஆனால் ஒரு நடனம் ஆடக்கூடிய நபரையும் நடனத்தையும் பிரித்து விட முடியாது. இதில் இறைவனுடைய தாண்டவம் என்பது கோள்கள் எல்லாம் சுழலுவதையும் அண்டங்கள் சுழன்று கொண்டே இருப்பதையும் இறைவனின் நடனம் என குறிப்பிட்டு அதை ஒரு உருவகமாக எடுத்து கூறப்பட்டுள்ளது. அவர் நெற்றியில் உள்ள கண் ஞானத்தையும் மிகுந்த அறிவையும் குறிப்பிடுகிறது. அவருடைய இரண்டு கரங்களும் மேலும் கீழுமாக இருப்பதை பார்க்கலாம். மேல் நோக்கி இருப்பது ஆண்களையும் கீழ் நோக்கி இருப்பது பெண்களையும், அதாவது இருள் வெளிச்சம், இரவு பகல், நன்மை தீமை என இருமை தத்துவத்தை விளக்குகிறது. உடலில் அணிந்திருக்கும் ருத்ராட்சமானது ஒவ்வொரு சூரிய குடும்பத்தையும் விளக்குகிறது. கால்களில் அணிந்திருக்கக்கூடிய 2 பாம்பு கீழே இருக்கக்கூடிய பாம்பு கீழே இருக்கக்கூடிய 7 லோகங்களையும், மேலே இருக்கக்கூடிய பாம்பு மேல் அமர்ந்திருக்கக்கூடிய 7 லோகங்களையும் குறிப்பிடுகிறது. பாதாள லோகத்தில் இருந்து ஞான லோகம் வரை 7 லோகங்களையே இந்த நாகம் குறிப்பிடுகிறது. இதில் இறைவனுடைய 2 கால்களும் 4 கரங்களும் உடல் தலை ஆகிய 8 அவயங்களும் இறைவனுடைய 8 குணங்களை குறிக்கின்றன. இறைவனின் பின்புறம் சூழ்ந்திருக்கக்கூடிய வட்ட வடிவமானது அண்ட பிரம்மாண்டத்தின் வட்ட வடிவத்தையே குறிப்பிடுகிறது. அவர் தலையில் அணிந்திருக்கும் சந்திரன் நாட்களையும் வாரங்களையும் மாதங்களையும் வருடங்களையும் குறிப்பிடுகிறது. இவைகள்தான் நடராஜர் சிலைக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய மர்மங்கள். இந்த மர்மங்களை நம்பாமல் கட்டுக்கதைகளை நம்பி ஏமாறாமல் இருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.